இப்பதாமா தெரியுது இவன் எதுக்கு வந்துக்கிறானே. 7 பிள்ளை பெத்து விட்டான்ல. ஆமா. இவன் புருஷன் வயசாயிருப்பான். என் புருஷன் நல்லா இருக்கிறான்ல. 8வது பிள்ளை வந்து என் புருஷன் படுத்து பார்க்கலாம் தான் நிக்காத ஓடி போயிரு. அம்மா இது உண்மையிலேயே நம்ம மாமூடு இல்லப்பா. நான் எப்ப தெரியாம அடையாளம் தெரியாம தான் உங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆர்னிமான காட்டுக்குள்ள மாமா ஆசையா சொன்னாங்க. வடக்கு தலைவாச வாழை மரம் அடையாளம், தெற்கு தலைவாச தென்னை மரம் அடையாளம். அங்க போகணும் மாமா அடையாளம் தெரியாம சொல்லிட்டாரு போல. மாமா எங்க வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம எங்க போனோம் மாமுக்கு தெரியாது இல்ல. இது மாமூடு இல்ல சாமி. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா தான் அங்க மாமூடு இருக்கு. இந்த ஆவாரம் தலையை ஒடிச்சு அப்படி அடையாளமா போட்டுக்கிட்டு வாங்க. மாமா வந்து பார்த்து நம்ம எங்கேயும் போனோம்னு தெரியாம அந்த பாலும் தெய்வம் வந்து நம்மள தொலைவு கூடாது இல்ல. அது போட்டு அடையாளம் போட்டு வாங்க சாமி. வேகாத வெயில்ல காலகத்துல கால்நடையா நடக்கும் போது பச்சை தண்ணி தாக பல்லு உணர்ந்து போகுது. நல்ல தண்ணி தாகம் நாம் உணர்ந்து போகுது. சோறுதான் இல்லைனாலும் குடிக்க தண்ணியாவது வேணுமா அம்மா. அட்டை அடிச்சதெல்லாம் வலிக்கல வலிக்கலம்மா. இதெல்லாம் போய் அப்ப மட்டும் சொல்லக்கூடாது சாமி. ஒரு நம்மளோட போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா அங்கதான் நம்ம உண்மையான மாமா வீடு இருக்கு. யாருங்க வழியிலே யாரு இல்லையப்பா. அண்ணா அம்மா நீங்க இங்க ஆடு மாடு மேய்க்கிறீங்கம்மா. நீங்க நடக்கணும் இருக்கானா கூப்பிட தூரத்துல இந்த ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு அவரு அந்த காலத்துல ராமலிங்கம்ங்கிறவர் நடகனர் வெட்டி வச்சிருக்கிறாரு. அருகு முளைத்திருக்கும் ஆழமான பால் கிணறு, பாசி படந்திருக்கும் பள்ளமான பால் கிணறு கூப்பிட தூரத்துல இருக்குதுமா. ஆமா நீங்க யாருங்க? பிள்ளைங்க எல்லாம் பசிங்கிறாங்க. வேற யாரும் இல்லைன்னா அந்த மனப்பாவி ராமலிங்கம் பெத்தெடுத்த இந்த சண்டாளி நான் தான் நல்ல தங்க. அம்மா உங்க அப்பா வச்சு வெட்ட கிணறு தான் நாங்க தண்ணி எடுத்தே குடிச்சிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா ஏன் நடக்கணும்னு வெட்டினான்னு எனக்கு இப்பதானா எனக்கு புரியுது. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? அப்பா கூப்பிட்டு தூரத்துல கிணறு இருக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல. பசங்க வேற பசிக்கிறாங்க. எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குது. பிள்ளைங்களை கூட்டிட்டு வாமா, ஒரு வா சாப்பிட்டு போவீங்க. பூரா வீட்டுல உன் வீட்டுல ஒரு வேலை சோட்ட தின்னுட்டு என் உடம்பு இருந்து அந்த தெய்வத்துக்கு ஒரு நான் கலங்கத்தை உருவாக்க விரும்பல. நான் போய் உன் வீட்டுல சாப்பிட்டேன்னா பக்கத்து அரமணியில அண்ணா அங்கதானே இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எங்க அண்ணனை எல்லாரும் ஒரு விதமா பேசுவாங்க. அந்த தெய்வத்தை நான் கலங்கப்படுத்த விரும்பல. அந்த நடக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது வரைக்கும் இந்த கூட்டத்தை விட்டுட்டு போவாங்கம்மா. போலாம். தெரிந்து வருமா அருகு முளைச்சிருக்க ஆழமான கிணறு.
அம்மா நான் கிணத்துக்குள்ள இறங்கி மேல வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல. இந்த முந்தாடி சேலையை போய் அந்த குளத்துல அந்த கிணத்துல போட்டுட்டு நான் அப்படியே கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கா தாகத்தை தணிக்கிறேன். அது வரைக்கும் இந்த கரை மேல போய் நான் படுத்து தூங்க சாமி. ஆகட்டுமா அம்மா? போய் படுக்கிறேன். பாவி அடிச்சு அடியில இதுங்களுக்கு பசின்னு சொல்ல தெரியுதா? உடம்பெல்லாம் வலின்னு சொல்ல தெரியுதா? சுருண்டு கிடக்குது தெய்வமெல்லாம்.